திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தாமோ அன்பரசு அவர்கள் தாவேகாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு விசித்திரமான தேர்தல். நமக்கு அந்த எதிராளி யாருன்னு தெரியல. நமக்கு அதிமுக காரன் தான் விரோதி நினைச்சுட்டு இருக்கிறோம், நமக்கு பிஜேபி காரன் தான் விரோதி நினைச்சுட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம இவங்களை திட்டுறோம். சைலண்டா இருக்கிறவனை பத்தி நம்ம கண்டுக்கவே இல்லை, அவனை பத்தி நம்ம விமர்சனமே பண்ணல. அவனை ஆரம்ப காலத்திலிருந்து கண்டுபிடிச்சு விமர்சனம் பண்ணியிருந்தா அவனை அப்பவே ஓய்ச்சி கட்டிடலாம். எப்போ 41 பேர் செத்து போனானோ அன்னைக்கே தூக்கி இவங்களை உள்ள போட்டு நம்ம ரீட் அடிச்சிருந்தா அப்பவே இவங்களுக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். நம்ம விட்டுட்டோம், தலைவருடைய பெருந்தன்மையினால விட்டுட்டோம். நம்முடைய அரசியல் எதிரி யாரு, அவங்களுடைய வியூகம் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு அரசியல் கட்சி நடத்துற நீங்க தற்குறியா, அல்லது தொடர்ந்து தாவேகாவினரை தற்குறின்னு சொல்றீங்களே, தாவேகாவினர் தற்குறியா? அந்த கேள்விக்கு திமுக காரங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை நீங்க சாதாரணமா வார்த்தைக்கு அவன் சொல்றீங்களே. ஒரு முதலமைச்சரை மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு முன்னாள் அமைச்சருக்கே தெரியலையே. இந்த மாதிரி தெரியாத ஒரு ஆளை தற்குறின்னு சொல்லலாமா, அல்லது மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லலாமா? இதையும் திமுக காரங்களே பதில் சொல்லுங்க. நம்முடைய எதிரி இவன் தான் தெரிஞ்சிருந்தா அப்ப 40 பேர் செத்தாங்க பாருங்க, அன்னைக்கே நான் ரிவிட் அடிச்சிருப்பேன். நீங்க மட்டும் அப்படி ரிவிட் அடிச்சிருந்தீங்கன்னா திமுக தொடர்ச்சி எறியப்பட்டிருக்கோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்தம்பித்திருக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சிருக்கும். ஒருவேளை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அவரால் தான் அங்க 40 பேரும் செத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆதாரபூர்வமா தெரிஞ்சிருந்தா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஏன் எடுக்கல? சட்டப்படி ஏன் எடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஒருவேளை நீங்களும் கூட சூழ்ச்சி பண்ணிருக்கலாம்ல, அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, அதனால கூட நீங்க மறைச்சிருக்கலாம்ல. ஒரு பெருந்தன்மையா விட்டுட்டாரு. அது பெருந்தன்மை இல்ல, உங்களுடைய அரசியல்ல நீங்க பண்ண சூழ்ச்சி. நீங்க ஏதாவது அதை எடுத்து நடவடிக்கை எடுத்துட்டா ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்குவோமோன்னு தவிச்சீங்க. அப்படி இல்லாட்டி ஒட்டுமொத்த 234 தொகுதி சட்டமன்றத்திலும் தாவேகா மகத்தான வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்ற அச்சம். உங்க அச்சம் சரிதான். அதனாலதான் இப்போ கிட்டத்தட்ட 108 தொகுதியை கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை நீங்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் நீங்க கைது பண்ணிருந்தீங்கன்னா, அவரை ரிவிட் அடிச்சிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து உங்களுக்கு இப்ப அடிச்ச ரிவிட் இல்ல, இது சாதாரண ரிவிட் தான், மிகப்பெரிய ரிவிட்டை அடிச்சிருப்பாங்க.